ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை. இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருப்பாவை பாசுரம் 18. உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன், நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். உந்து மத களிற்றன் என்றால் யானைகளை உடையவன், ஓடாத தோல்வலியன் என்றால் போரில் புறமிது இடாத வீரன் என்று பெயர். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், நந்தனின் மருமகளே நப்பின்னையே என்ற பெயர் கொண்டவளே, கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய், மனம் வீசும் கூந்தலை உடையவளே கதவு திறப்பாயா என்று கேட்கிறார். வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் என்றால் கோழி எங்கும் வந்து கூவி அழைக்கின்றன. மாதவி பந்தல் மேல் குயிலினங்கள் கூவினகான் என்றால் மாதவி பந்தல் மீது குயில்கள் கூட்டமாக வந்து கூவுகின்றன. பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட, பந்தாடி மகிழ்பவளே, பந்தார் விரலி என்றால் பந்தாடி மகிழக்கூடிய பெண்ணே, உன் மைத்துணன் பேர்பாட, யார்? உன் கணவனின் புகழை பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, அதாவது செந்தாமரை என்றால் உன் அழகிய கையால் வளையல்கள் ஒளி செய்ய வந்து மகிழ்ச்சியோடு திறப்பாய் என்று சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார். இந்த பொருளை சிந்திக்கலாமா? மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே, நப்பின்னை பிராட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே, உன் வாசல் கதவை திற, தயவு செய்து வந்து வாசல் கதவை திறந்துவிடு. கோழிகளெல்லாம் கூவி ஒலி செய்கின்றன, இந்த ஒலிகளெல்லாம் நாலாபுறமும் இருந்து கேட்கிறது காதில். குறுக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் எல்லாம் பாட துவங்கிவிட்டன, பொழுது விடிந்து விட்டது என்பதை நமக்கு உணர்த்துகிறார். பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ்பாட நாங்களெல்லாம் வந்திருக்கிறோம். நந்தகோபனின் புகழைப்பாட நாங்களெல்லாம் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறோம். அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க, செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்பதைத்தான் இங்கே பொருள் விளக்கமாக காண்கிறோம். இந்த பாடலில் பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக சுவாமி சந்நிதிக்கு போகக்கூடாது, தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் என்பார்கள். வீட்டில் கூட அப்படித்தானே. அப்பாவிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் எதற்கடாதலாம் என்று மீசையை முறுக்குவார் அல்லவா? அதையே அம்மாவிடம் சொல்லி பாருங்கள், அந்த கோரிக்கை 10 நிமிடத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும், நிறைவேறிவிடும். அதுபோலத்தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டாராம். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள். அதைத்தான் இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. தாயாரை சேவிக்க வேண்டும்,
என்று. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை துயில் எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கக்கூடிய பெண்கள். உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பலகால் குயினினங்கள் கூவினகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நன்றி, வணக்கம்.